டூருக்கு போகிற வண்டி நல்ல வண்டியாக பார்க்கணுங்க. டூர் போகிறாங்கன்னா நல்ல வண்டியாக பார்க்கணும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டயர் கண்டிஷன்லாம் எனக்கு குழந்தைகளோட போகிறதுங்க. டயர்லாம் நல்லா இருக்கா என்னென்னு செக் பண்ணணுங்க. வண்டி நல்லா டூருக்கு உண்டான வண்டியான்னு பார்க்கணும். இப்போ நாங்களே ஒரு டூர் போகிறோன்னா வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு பார்ப்போங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ உயிர் போகிறது ரொம்ப ஒரு இதுங்க. உயிர் மேலே அந்த அளவுக்கு வந்து ஆக்சிடென்ட்டு இது மாதிரி விபத்துகள் நிறையா நடக்குது. ஆனால் இருந்தாலும் வண்டி நம்ம நல்ல குவாலிட்டியான வண்டி இருக்கா, டயர் நல்ல கண்டிஷன் இருக்கா, சீட் உள்ளுக்குள்ளே நல்ல இது இருக்கா, இடங்கள் வந்து நல்ல சௌகரியமாக இருக்கா, அந்த மாதிரி வண்டி பார்க்கணும். மெயினாக வந்து பார்க்க வேண்டியது டிரைவர் பக்காவாக இருக்கணும். டிரைவர் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். கரெக்டாக வந்து டிரைவிங் ஓடுறாரா, நைட் டைம் ஏதாச்சும் இது பண்ணுறாரா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். டிரைவிங்கில் நம்ம வந்து ஒரு டூர் போகிறோன்னா உடனே ஏறிட்டு நம்ம போகக்கூடாதுங்க. அதெல்லாம் நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனாலே நமக்கு தெரிஞ்சுக்கும். நைட் டைம் எவ்வளோ ட்ரை பண்ணுறா, என்ன மாதிரி இது ஹேண்டில் பண்ணுறாங்களோ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா தான் விபத்துகள் நம்ம தடுக்க முடியும். ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போ நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா சரிங்க, லேபர் வந்து ஷார்ட்டேஜுங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாங்க. எனக்கு லேபர் ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது வேக்கண்ட் ஏதாவது தேவைப்படுதா? கண்டிப்பாக வேக்கன்ட் தேவைப்படுங்க. எனக்கு வந்து தொழில் நல்ல ஒரு அளவுக்கு நம்ம மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் நான் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்ததாங்க. கொஞ்சம் ஒரு டாவன இதில் வந்துட்டு வெளியே போனதாங்க. அதுக்கப்புறம் நான் செட் பண்ண முடியலைங்க. இல்லைன்னா என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கே டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணிடுங்க. வயரிங் எல்லாம் பண்ணி நீட்டாக பெயிண்ட். இப்போ இந்த வந்து 84 மாடலுங்க சார். 84 மாடலில் இப்போ வந்து டிங்கரிங் ஒர்க் நிறுத்திருக்கேன். அது வந்து டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு பெயிண்டிங் நான் வெளியில் விட்டு தான் பண்ணுறேங்க. ஆமாங்க.